எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மை பற்றி ஒரு அலசல். வாங்க தொடர்ந்து பேசுவோம். இவள் உங்களில் ஒருத்தி, பாவையின் பார்வை. புதர் ஒரு நாள் ஒரு காடு வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு கொள்ளைக்காரன் அவர் முன்னாடி ஒரு பெரிய வாளோடு வந்து நிற்கிறான். அவன் பேர் அங்குலிமாலா. அவன் பேரை உச்சரிக்க கூட மக்கள் அங்கே தயங்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானவன் அவன். இதெல்லாம் புத்தருக்கும் தெரியும். ஆனால் அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு புதர்கிட்ட எந்த உடைமைகளும் இல்லை. அதனால் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. தன்னோட கூரிய வாழை ஓங்கிக்கிட்டு புதரை நோக்கி பாயிறான். அப்போ புதர் அவனை பார்த்து, நீ கொல்றதுக்கு முன்னாடி என் கடைசி ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன். இந்த மரத்தில் இருக்க கிளையை வெட்டி வீசு அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன பிரமாதம்னு சொல்லி ஒரே நிமிஷத்தில் சரசரன்னு அந்த மரத்தில் ஏறி கிளையை வெட்டி வீசுனா அங்குலிமாலா. இப்போது புதர் அவனை பார்த்து, வெட்டின கிளைய அதே இடத்துல ஒட்ட வை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அவன் அப்படியே திகச்சு போய் நிற்கிறான். இப்போ இந்த கதையை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமாங்க, மிஷ்கின் இயக்கத்தில் வெளிவந்த சைக்கோன்ற படம் இந்த கதையை தழுவி எடுத்த படம் தான். சைக்கோ படத்தில் கொலைகாரன் பல பேரை கடத்திட்டு கொலை செய்வான். ஆனால் இறுதியாக ஹீரோவான உதயநிதி அவன் தோளில் கை வச்சு, நான் ஒன்று கொலை செய்ய வரலை அப்படின்னு சொல்கிறப்போ அந்த கொலைக்காரன் அன்பால் தடுமாறுவான். இது தாங்க படத்தோட கதை. ஹீரோவான உதயநிதியோட பேர் கௌதம் அப்படின்னு புனைஞ்சிருப்பாங்க. அந்த பேர் புத்தரோட இயற்பெயர். அதே மாதிரி சைக்கோ கொலைக்காரனாக புனையப்பட்ட அந்த கதாபாத்திரத்தோட பேர் அங்குலிமாலா. அந்த படத்துலேயும் இதே கருத்தை தாங்க சொல்ல வந்திருக்காங்க. அன்பால் எதையும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது தாங்க உண்மை. நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை உடல் அளவுலையும் மனசளவுலையும் காயப்படுத்துறதோ அழிக்கிறதோ ரொம்ப சுலபம். ஆனால் அதே அவங்கக்கிட்ட அன்பு காட்டுறதோ ஆறுதலாக இருக்குதோ பெரிய விஷயம். காலங்காலமாக தமிழனுக்குள்ள வீரமே இந்த நல்லொழுக்கங்கள் தான். அதனால் தேவையில்லாத கோபங்களை விட்டுடுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியோடு முடிக்க போகிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ பக்கத்தில் இருக்க கண்ணாடியை தூக்கி வீசுகிறோம். அந்த கண்ணாடி கீழே விழுந்து சுக்கு நூறாக உடஞ்சி போகுது. கொஞ்ச நேரத்தில் நமக்கு கோவம் தணிஞ்சிருது. ஆனால் இப்போ அந்த உடஞ்சி போன கண்ணாடியை ஒட்ட வச்சிட முடியுமா? யோசிங்க. நேற்றை விட இன்னைக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும். இன்னையை விட நாளைக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையுடன் சவி பிரியா.